ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மல்லிகா சரவ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய மண்டே ரொட்டீன் vlog வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய மண்டே மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கு தான். ஆடி ஒன்று பிறக்குது இல்லைங்களா, வியாழக்கிழமை. அதனால் ஒரே நாளையில் அவ்வளோ எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு வியாழக்கிழமை எப்படியும் மோஸ்ட்லி நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். அதனால் பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு மண்டேவே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாமி செல்ஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு சாமி செல்ஃபு, ஃபோட்டோ, பூஜை பாத்திரம் இதெல்லாம் விளக்கிடலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 by 1 ஒரு ஒர்க்கை பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சாமி செல்ஃபை ஃபஸ்ட்டு சாமி ஃபோட்டோலாம் இருந்துச்சு. 2 வாரமாக க்ளீன் பண்ணாமல் இருந்தேன். பார்த்திங்கன்னா எப்பயுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஊருக்கு போயிட்டோம், அதுவும் இல்லாத கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் வெளியே போகிறனால என்னால் சரியாக க்ளீன் பண்ண முடியல. அப்புறமா சரி கற்பூரம் இதெல்லாம் தண்ணியில் போட்டு சாமி இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா அந்த அந்த டஸ்ட்டெல்லாம் துடைச்சி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு நல்லா துடைச்சி ஃபோட்டோலாம் துடைச்சி எல்லாம் எடுத்து அடுக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தேன். அந்த பூவெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சிட்டேன். கீழ் செல்ஃபெலாம் இன்னும் க்ளீன் பண்ணலை. அப்புறம் அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த அந்த திண்ணூர்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். அதெல்லாம் அப்படியே இருக்கும், அது யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த கோயிலுக்கு போய் அப்போது வைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் யாருமே நம்ம அதை யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அதை கொட்டி வச்சா மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மறுபடியும் அந்த கவர்லேருந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அது தனியாக ஒரு கப்பில் போட்டு வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழ் செல்ஃபில் நல்லா துடைச்சி அடுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் தான் விளக்குறது இருந்துச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி விளக்கி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி, உப்பு, லெமன் இதெல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ அம்மா வந்தாங்க, எங்கள் மாமியார் தான். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது மண் போட்டு தேய்ச்சாதான் அந்த இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது போட்டு நல்லா தேய்ச்சி விட்டேன். கொஞ்சம் நல்லா தான் போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோடா போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு விளக்குனதுக்கு இப்போ கொஞ்சம் எனக்கு பளிச்சுன்னு இருந்துச்சு. அப்புறம் அதை விளக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கள் மாமியார் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க, மாங்காய் ஊறுகாய். மாங்காய் நிறைய இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வெளியே போயிட்டு மாங்காய் கொண்டு வந்துருந்தாங்க. இந்த மாங்காய் இருந்துச்சு. அந்த மாங்காயில் பார்த்திங்கன்னா ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க அம்மா. அப்புறம் மறுபடியும் அதை சரி போட்டு வச்சு ஒரு 3 நாளில் ஊறிடுச்சு. லைட்டாக ஊறி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து சூடு பண்ணாங்க. அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்பயே டெம்டிங் ஆகி நாக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஊறுகாய். அதனால் சரி டேஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஊறுகாய் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ எனக்கு அந்த மாங்காய் ஊறுகாய்னாவே பிடிக்காது. அது ஃப்ளேவர் பூண்டு ஸ்மெல்லு, அந்த வெந்தயம் கடுகெல்லாம் போட்டு தாளித்து பெருங்காயத்தூள் அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். சும்மாவே சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அது ஊறுனா ரொம்ப ஒரு மாதிரி புளிப்பாக ஃப்ளேவரிங்காக இருக்கும். ஆனால் சும்மா அதுவும் லைட்டாக மாங்காய் பழுத்து இருந்தது அதுலேயே போட்டாங்க. அதனால் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பூஜை பாத்திரம்லாம் பூஜை செல்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நீட்டாக எடுத்து அடுக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னும் விளக்கெல்லாம் எதுவும் ரெடி பண்ணலை. சரி அது ஆடி ஒன்று அன்னைக்கு இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பிக்கு பால் ஊற்றி கொடுத்துட்டு நாங்கள் டீ போட்டு குடிச்சிட்டு ஈவினிங் போல் அம்மா பால் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அவங்ககிட்ட டீ போட்டு குடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய்